அவருடைய மரண செய்தி கேட்டவுடன் எல்லோருக்குமே ஒரு நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா அவருடைய முகத்தை பார்க்கணும் அப்படின்னு தோணும். வருவேன் ஏன் வெறி என் மக்கள் தான் என் மக்களுக்கு நான் வர்றதுக்கு என்ன பிளான் பண்ணி இந்த வீடியோ பார்க்கல சார். ஓபன் பண்ண உடனே எனக்கு யாரோ ஒருத்தர் ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த மாநகர காவல்ல கேப்டன் நடந்த ஒரு ஓபனிங் ஷாட்ல கால் வச்சு அப்ப வந்து மைண்ட்ல ஓடுனது என்னன்னா இப்ப கம்பீரமான ஆளு இப்ப இப்படி ஆயிட்டாரு அப்படின்ற அந்த ஃபீல் ரொம்ப இருந்தது. நம்ம வளரும் போது ஒரு ஆளுமை வளர்ந்து வருவாங்கல்ல, இது நடந்தது அப்படின்னு எனக்கு நான் யோசிச்சு பார்த்ததுல அவரோட முகம் எப்பயுமே ஒரு வசீகரமான முகம்னு எனக்கு தெரியும். பெரிய மருது படத்துல ஒரு பாட்டு வரும், அவர் ஒரு எல்லாருக்கும் நல்ல பிள்ளை, என்னுடைய ஓடத்தில வாழ்வதெல்லாம் புண்ணியம்தான் நீ இருக்கும் நாட்டுக்குள்ளன்னு அந்த வரிகள்ல அவரோட உண்மையான குணம் அதுதான் ஞாபகம் வந்தது முதல்ல. அதையே கிட்டத்தட்ட ரிப்பீட்டடா ஒரு மாதிரி பாத்துட்டே இருந்தோம். தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சீக்கிரமா யார் வேலையும் அன்பு வச்சிட மாட்டாங்க. அப்படி வச்சுட்டா சாகர வரைக்கும் அந்த அன்பு மாறவே மாட்டாங்க. ஒரு ஆக்ஷன் ஹீரோ எல்லாரும் நம்ம பாத்துருக்கோம் இல்லையா? பட் ஆனா ஒரு ஆக்ஷன் ஹீரோக்கு ஒரு இன்னசென்ஸ் ஃபேஸ் இருக்குமா? அவர் நம்மள அப்படி அழ வைக்க முடியுமான்னா கேப்டன் அதை பண்ணிருக்காரு. எனக்கு ரொம்ப சின்ன வயசுல என்னோட நினைவு வானத்தை போல நான் நிறைய படங்கள் பாத்துருக்கேன், திரும்ப நிறைய படங்கள். வானத்தை போல லிவிங்ஸ்டன் சார் அண்ணனை பார்த்து கைது பண்ண அண்ணனை பார்த்து பண்ண முடியாம அழுவார். போலீஸ் வேலைக்கு சேர்ந்தேன், ஆனா எங்க அண்ணனை அரசு பண்ணி அந்த உத்தியோகத்தில் நான் இருக்கணும்னா அப்ப உத்தியோகம் எனக்கு தேவையில்லை.